Hi friends, இது உங்கள் Learn with GMK. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி 5 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா TNTET and then SGT எக்ஸாம் TNPSC இந்த மூணுக்கான வீடியோஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் TNTET SGT எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் நோட்ஸ், தமிழ் நோட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான சைக்காலஜி பேப்பர் 2க்குள்ள நோட்ஸ் வந்துட்டு ரெடியாக இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் தென் நம்ம நோட்ஸ் மட்டும் கொடுக்கல, நோட்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸையும் நம்ம அப்படியே வந்துட்டு நோட்ஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை அப்படியே வீடியோஸாகவும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா இப்போ 9th ஸ்டாண்டர்ட் வரைய போய்கிட்டு இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் நோட்ஸ் வாங்க முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் வீடியோஸ்லேயே படிச்சுக்கலாம். வீடியோஸ்க்கான அந்த எல்லா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்குமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கிலீஷ்க்கு என்னென்ன போட்டிருக்கோமோ ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரி 5 வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கக்கூடிய இதுக்கு வந்து போகலாம். அண்ணா செவல் அப்படிங்கிறவங்க தான் இதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அண்ணா செவல் அவங்கள பற்றின டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். இவங்க வந்து என்னென்னா சில்ட்ரன்ஸ்க்கான அந்த பிளாக் பியூட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு புக்கை வந்துட்டு என்னென்னா எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா, ஒரு ரைட்டிங் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். ஓகேவா, ஸோ அதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்துட்டு நிறைய சில்ட்ரன்ஸ் புக் வந்துட்டு கொடுத்தாலும், சில்ட்ரன்ஸ் புக்காக இதை கொடுத்தாலும் இந்த பிளாக் பியூட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக எதை வந்துட்டு முக்கியத்துவப்படுத்துது அப்படின்னா எப்படி வந்துட்டு ஹார்சஸை எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் என்னென்னா அந்த புக் வந்துட்டு மேக்ஸிமம் சொல்லுது. அது சில்ட்ரன்ஸ் புக்காக இருந்தாலும் ஆனால் அது ஹார்சஸை பற்றி தான் மேக்ஸிமம் பேசுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு டாக்ஸ் அபவுட் அவங்க அந்த புக்கில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா கைண்ட்னஸ், சிம்பத்தி, அதுக்கப்புறம் ஒரு குதிரை இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், அதை எப்படி நம்ம கருணையோட பார்த்துக்கணும், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸை வந்துட்டு அந்த புக்கில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த லெசனில் உள்ள கிளாசரி மீனிங்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹார்னஸ்ட் அப்படின்னா டைட் த ஹார்ஸ் டு எ கார்ட் யூசிங் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் லெதர் அண்ட் மெட்டல் ஃபிட்டிங்ஸ். அதாவது ஒரு குதிரை வண்டியில் கட்டுறது. அதை எதை யூஸ் பண்ணி கட்டுறாங்க? ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் லெதர் அந்த லெதர் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி வச்சு கட்டுறாங்க. அண்டு மெட்டல் ஃபிட்டிங். ஸோ மெட்டல் ஃபிட்டிங்கோடையும் அந்த லெதரையும் யூஸ் பண்ணி ஒரு குதிரையை ஒரு வண்டியில் கட்டுறதை தான் என்ன சொல்கிறாங்க? ஹார்னஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததான் டோல்கேட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். என்னது அது? ஒரு ரோட்லேயோ இல்லைன்னா ஒரு பிரிட்ஜ்லேயோ என்ன பண்ணுவாங்க, ஒரு கேட் மாதிரி போட்டு அது வழியாக யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்கள நிப்பாட்டி அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், அந்த டோல்கேட்டில் பே பண்ணணும். ஸோ அதான் டோல்கேட். அடுத்ததான் ஸ்டர்டி அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து க்ரோன் அப்படின்னா ரொம்ப சவுண்டு, அதாவது டீப்பாக சவுண்டை வந்துட்டு என்னென்னா க்ரோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிகமான சவுண்டை க்ரோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பிரிடில் அப்படின்னா எ செட் ஆஃப் லெதர் ஸ்ட்ராப் டைட் அரவுண்ட் த நெக் ஆஃப் எ ஹார்ஸ் டு கண்ட்ரோல் இட். அதாவது குதிரையோட கழுத்தில் நம்ம சுற்றி கட்டியிருக்கக்கூடிய கயர், அந்த லெதர் ஸ்ட்ராப். ஓகேவா. ஸோ அந்த லெதர் ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி நம்ம அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க? பிரிடில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததா இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா என்ன? an innate typically fixed pattern of behavior in animals in response to certain stimuli. அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்ம தூண்டுதல் ஒன்று பண்ணுறதுக்கு அது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிஹேவியரை வந்துட்டு பண்ணும். ஓகேவா. நம்ம இப்போ அதை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த தாண்டேக் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நாய்க்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பெல் அடிக்கையுமே சலைவா வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நம்ம இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டிமுலை வந்துட்டு கொடுக்கும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸாக ஒரு அனிமல் வந்துட்டு ஒரே மாதிரியான பேட்டர்னை வந்துட்டு பண்ணும். ஓகேவா. ஸோ அதை தான் ஒரே மாதிரியான பிஹேவியரை வந்துட்டு பண்ணும். அதை தான் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக டெட் ஸ்டாப் அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்டாப். அதாவது கம்ப்ளீட்டாக திடீர்னு அப்படியே சடனாக வந்துட்டு ஒரு ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு டெட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட முடிஞ்சிருது. ஓகேவா. டெட் எண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதோட என்னென்னா அந்த இடம் முடிஞ்சிருது. அதாவது டெட் ஸ்டாப் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சடனாக ஒரு ஸ்டாப் பண்ணுறது தான் என்னென்னா டெட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோடிங், டீகோடிங், வெர்பல் ரீசனிங். ஸோ இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணாதீங்க. இதிலிருந்தும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற பகுதினே சொல்லலாம். பாருங்கள், in a certain code language if violet is called as a green,
ஸோ வயலட்டை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க, க்ரீனை ரெட்டுன்னு சொல்கிறாங்க, ரெட்டு ப்ரௌனுன்னு சொல்கிறாங்க, ப்ரௌன் ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க, ஆரஞ்சை எல்லோன்னு சொல்கிறாங்க, எல்லோவை ப்ளூன்னு சொல்கிறாங்க, ப்ளூவை இண்டிகோன்னு சொல்கிறாங்க. அப்போது வாட் இஸ் த கலர் ஆஃப் ஹியூமன் பிளட் இன் தட் லாங்குவேஜ்? ஸோ ஹியூமன் பிளட் அப்போ என்ன இதில் இருக்கும்? ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கொஸ்டினை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணாமல் வாட் இஸ் த கலர் ஆஃப் ஹியூமன் பிளட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு ரெட் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. ஓகேவா? இப்போ இங்கே இந்த லாங்குவேஜில் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த லாங்குவேஜில் ரெட் இஸ் கால்ட் அஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் இங்கே என்ன வரும் அப்படின்னா ப்ரௌன் தான் வரும். ஓகேவா? ஸோ அவசரப்பட்டு கொஸ்டினை வந்துட்டு நல்லா ரீட் பண்ணாமல் ரெட்டுன்னு போட்டுறக்கூடாது, அது தப்பு. ப்ரௌன் தான் என்னென்னா கரெக்ட். ஓகேவா? நிறைய மிஸ்டேக் பண்ணுறது வந்துட்டு இந்த மாதிரி தான். நம்ம அப்படியே நமக்கு ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரீட் பண்ணாமல் அப்படியே ஃபைனலாக ரீட் பண்ணி போட்டு விட்ருவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு தான் ஐயோ தப்பு விட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின், இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் பென் மீன்ஸ் எரேசர். பென் அப்படிங்கிறத எரேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. எரேசரை புக்குன்னு சொல்கிறோம், புக்கை ஸ்கேல்னு சொல்கிறோம், ஸ்கேலை ஷார்ப்னர்னு சொல்கிறோம், ஷார்ப்னரை டஸ்டர்னு சொல்கிறோம், டஸ்டரை டேபிள்னு சொல்கிறோம். அப்போது நம்ம இந்த லாங்குவேஜ் படி பிளாக் போர்டை க்ளீன் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது பிளாக் போர்டை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு டஸ்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே டஸ்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டஸ்டர் மீன்ஸ் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ தேர்ட் ஒன்றும் அதே மாதிரி தான். இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் இஃப் பிரெட் இஸ் கால்டு பட்டர், பட்டர் இஸ் கால்டு மில்க், மில்க் இஸ் கால்டு ஷர்ட், ஷர்ட் இஸ் கால்டு ஷூ, ஷூ இஸ் கால்டு பைசைக்கிள், bicycle is called watch, watch is called aeroplane, and aeroplane is called ship. Then which of the following indicates time in that language? ஸோ டைமை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மேலே கொடுத்துருக்கிறதுல என்ன அப்படின்னா வாட்ச் அப்படிங்கிறது தான். அப்போ வாட்சை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க, வாட்ச் இஸ் கால்ட் ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஏரோப்ளேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஒரு அவசரத்தில் நீங்கள் ரீட் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா தப்பாயிரும். ரீட் பண்ணி போட்டிங்கன்னா செம்ம ஈஸி கொஸ்டின். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது என்னென்னா சப்ளிமெண்ட்ரி 6 அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 6, 7 அவ்வளோதான். ஸோ இதோட 8th வந்துட்டு நம்ம இந்த விட்டிருந்த பகுதி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சீக்கிரம் 10th வரையும் முடிங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட கொஞ்சம் டைம் ஒதுக்கி போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? தேங்க்யூ.